வணக்கம் தோழா. தமிழ்நாடு டெட் தேர்வுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க அனைவருக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நாம இப்போ 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறுல 2வது பாடத்திலிருந்து வினாவிடைகள் பார்க்க போறோம். ஸ்ட்ரைட்டா போயிடலாம். பிருத்திவிராஜ ராசோ எனும் நூலை எழுதியவர் யார்? சந்த் பார்தை. இந்த வினா 2025 டெட் தேர்வில் கேட்கப்பட்ட வினா. நல்லா படிச்சுக்கோங்க. பிருத்திவிராஜ ராசோனா சந்த் பார்தை. பிரதிகார அரசர்களுள் முதல் தலைச்சிறந்த அரசர் யார்? முதலாம் நாகபட்டர். பிரதிகாரர்கள்ல தலைச்சிறந்த அரசர் முதலாம் நாகபட்டர். கஜினி என்னும் ஒரு சிறிய அரசு எங்கு அமைந்திருந்தது? ஆப்கானிஸ்தான்ல அமைந்திருந்தது. முகமது கஜினி, முகமது கோரி எல்லாமே அங்கேருந்து வந்தவங்க தான் இல்லையா? ஸோ கஜினி என்னும் சிறிய அரசு ஆப்கானிஸ்தான்ல இருந்துச்சு. கஜினி மாமூத்தின் படையெடுப்பிற்கு முக்கியமான காரணம் யாது? கஜினி முகமது இருந்தார் இல்லையா? முகமது கஜினி அவர் எதுக்கு அடிக்கடி இந்தியா மேல படையெடுத்து வந்துட்டே இருந்தாரு? இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பதுதான் அவருடைய நோக்கம். குஜராத்ல இருந்த சோமநாதர் கோயிலுக்கு 18 முறை படையெடுத்தாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதேதான். விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? தர்மபாலர். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே முக்கியமானது நான் கொடுக்கறதெல்லாம். இதை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டாலே எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம். விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் தர்மபாலர். கிபி எந்த வருஷம் சிந்துவை அரேபியர்கள் கைப்பற்றினார்கள்? 712. ஆஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர் சிம்மராஜ். ஆஜ்மீர் ராஜஸ்தான்ல இருக்கு இல்லையா? நிர்மாணித்தவர் சிம்மராஜ். காந்தரியா கோயில் எங்க அமைந்துள்ளது? மத்திய பிரதேசம். காந்தரியா கோயில் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்திருக்காங்க. கஜிராஹோ பந்தேல்கண்ட்ல இருக்கு. சூரியனார் கோயில் கொனார்க்ல இருக்கு. தில்வாரா கோயில் அபுகுன்றுகள்ல இருக்கு. இப்போ நமக்கு ஒரு முக்கியமான சில செய்திகள் இருக்கு, அதை மட்டும் நீங்க பாருங்க. கிபி 1192 2ஆம் தரையின் போர் நடைபெற்றது. இந்த தரையின் போர்ல தான் முகமது கோரி பிருத்திவிராஜ தோக்கடிச்சு கொலை செய்தார். 1191 பாருங்க, முதலாம் தரையின் போர். இந்த தரையின் போர்ல பிருத்திவிராஜ், ராஜபுத்திரர்களை சேர்ந்த பிருத்திவிராஜ் சௌஹான் முகமது கோரியை தோக்கடித்திருப்பார். அடுத்து பாருங்க, 1175 முகமது கோரி முல்தானை கைப்பற்றினார். முல்தானெல்லாம் கைப்பற்றிட்டு தான் இந்தியாவில் வராரு. 1030 பாருங்க, கஜினி முகமது மரணம் அடைந்தார். 1001 பாருங்க, கஜினி முகமது ஜெயபாலரை தோற்கடித்தார். 712 பாருங்க, முகமது பின் காசிம் சிந்துவின் மீது படையெடுத்தார். முகமது பின் காசிம். இந்த வருஷம் 712 முகமது பின் காசிம் சிந்துவை படையெடுத்து ஜெயிச்சிருவாரு. அதுதான் இஸ்லாமிய, அதாவது முஸ்லீம் படையெடுப்பு இந்தியா மேல் நிகழ்ந்ததோட முதல் படையெடுப்பு அதுதான். ஓகேவா? அடுத்தது பாருங்க, முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட பஞ்சாபின் ஷாகி வம்ச அரசர் யார்? ஜெயபாலர். பாருங்க, பஞ்சாபை சேர்ந்தவர். ஷாகி வம்ச அரசர் அவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜபுத்திர ஓவிய பாணிகள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன? ராஜஸ்தானி என்று அழைக்கப்படுகின்றன. பெயர்லயே இருக்கு. ராஜபுத்திர குலங்கள் எத்தனை இருந்தன? 36 இருந்தன. மொத்தம் எத்தனை? 36 ராஜபுத்திர குலங்கள் இருந்தன. இந்தியாவின் முதல் இஸ்லாமிய பேரரசை உருவாக்கியவர் யார்? முகமது கோரி முதல் தரையின் போர்ல பிருத்திவிராஜன் தோத்துருப்பாரு. 2ஆம் தரையின் போர்ல ஜெயிச்சிருப்பாரு. ஜெயிச்சு அவரு கட்டியாண்ட பகுதியை தான் அவருடைய இறப்புக்கு பிறகு குத்புதீன் ஐபக் கிட்ட வரும். குத்புதீன் ஐபக் தான் அடிமை வம்சத்தின் முதல் அரசர். அதுக்கு பிறகு இல்துட்மிஷ்ட வரும், ரஷ்யா பேகத்திட்ட வரும். அப்படியே ஃபார்வர்ட் ஆகி 4 டைனஸ்டிஸ் வரும். அதுக்கு அடுத்தது கடைசியா அது முகல்ஸ் கிட்ட போகும். ஓகேவா? அடுத்தது, டெல்லியின் முதல் சுல்தான் யார்? குத்புதீன் ஐபக். அடிமை வம்சத்தின் முதல் அரசரும் குத்புதீன் ஐபக் தான். மெக்கா எங்குள்ளது? மெக்கா அரேபியாவில் உள்ளது. ஓகே நண்பர்களே, இந்த லெசனோட முக்கியமான கொஸ்டின்லாம் பார்த்துருக்கோம். நன்றி. தொடர்ந்து படிங்க. வெற்றி உங்களுக்கே. தேங்க்யூ.